Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தாங்க பார்க்க போறோம். இது வந்து நாகர்கோயில் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்லயும் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த முருங்கைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 2 பெரிய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அந்த முருங்கைக்காவை நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்படி 2 ஸ்லிட் பண்ணி அகெயின் வந்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், லைட்டாக இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம புளி கரைசல் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணால் போதும். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி தண்ணி வற்றி வர ஸ்டேஜில் கொஞ்சம் வற்றி வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.